மீத்தோட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தமையில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாதிக்கப்பட்ட 185 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. மீத்தோட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி ராகுல கல்லூரிக்கு அருகில் உள்ள பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் சரிய ஆரம்பித்தது. இந்த அனர்த்தத்தில் நாகாமுல்ல, நீல்ஹேவத்த, 23ஆம் தோட்டம் ஆகிய பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது. சரிந்து விழுந்த குப்பைமேட்டில் மக்கள் சிக்கியதுடன் அவர்களை மீட்கும் பணியில் முப்படையினர், விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ராணுவத்தைச் சேர்ந்த சுமார் 1000 பேர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக ராணுவத்தின் மேற்கு பாதுகாப்பு படையின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க தெரிவித்தார். இரண்டாவது தடவையும் இவ்வாறான சம்பவம் இடம்பெற முடியுமா என்பது தொடர்பில் நாம் ஆராய்கின்றோம். தற்போதைய நிலைமையில் அவ்வாறு பாரிய அனர்த்தம் இடம்பெறாது என்றே நாம் நம்புகின்றோம். கடும் மழையினால் அல்லது நீர் நிறைந்தால் இவ்விடத்தில் கால்வாய் கட்டமைப்பு மூடப்படும். ஆகவே இது குறித்து நாம் ஆராய்ந்து வருகின்றோம். வீடுகளில் உள்ளவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களில் உள்ள நலன்புரி நிலையங்களுக்கு அனுப்பியுள்ளோம். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் பூகோளவியல் பிரிவின் 4 அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு ஒன்றும், புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரிகள் சிலரும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாம் இதுகுறித்து ஆராய்ந்து வருகின்றோம். குப்பை மேட்டுக்கு மேலாக மீண்டும் குப்பைகள் போடும்போது அதன் பாரம் அதிகரிக்கின்றது. நேற்று முன்தினம் பெய்த மழையினால் குப்பை மேட்டின் பாரம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் கீழ்ப்பகுதி மேல் நோக்கி நகர்ந்துள்ளது. அதனால் மேல் நோக்கி நகர்ந்த பிரதேசத்தில் இருந்த வீடுகள் அசைந்துள்ளன. அதுவே இங்கு இடம்பெற்றுள்ளது என்பது தெளிவாகின்றது. இந்த பிரதேசத்தில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இவ்வேளையில் மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். சம்பவத்தை பார்வையிடுவதற்காக இங்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இந்த குப்பை மேட்டினை அகற்றி மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் சில வேளை மீண்டும் குப்பை மேடு சரிய வாய்ப்பிருக்கும். இதேவேளை கொலந்தாவை குப்பை மேட்டுக்கு எதிரான மக்கள் அமைப்பு இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த குப்பை மேடு கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு பெரிய தலைப்பாக மாறியது. கொழும்பு மாநகர சபை இது குறித்து 600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான விலை மனுவை பெற்றுக்கொண்டு அதனை 600 மில்லியனுக்கு கொடுத்துவிட்டு 200 மில்லியனை தமது அரசியல்வாதிகளுக்கு பகிர்ந்து கொண்டனர். கொலனாவை நகரசபையின் தலைவர், உப தலைவர் மற்றும் எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் தமது லொரிகளை ஈடுபடுத்தி குப்பை அகற்றி தங்களுக்கான வருமானத்தை பெற்றுக் கொண்டனர். எனினும் இன்று இந்த குப்பை மேட்டில் சிக்கி எமது பிள்ளைகளும் குடும்பங்களும் கண்ணீர் வடிக்கின்றனர். பாரிய அளவில் இந்த குப்பை மேட்டை அமைத்த அரசியல்வாதிகள் இதனை பயன்படுத்தி தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கின்றார்களே தவிர மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை. இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட கொலனாவை குப்பை மேட்டுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர், கடந்த 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரணில் விக்ரமசிங்க எம்மை அழைத்திருந்தார். 6 மாதங்களில் இதற்கு தீர்வு ஒன்றை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த 6 மாதங்கள் கடந்து சென்று அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றனர். தேர்தலில் வெற்றி பெற்ற போதிலும் இன்று வரை இந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கவில்லை. நாம் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றோம். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, அதே போன்று ரணில் விக்ரமசிங்க இவர்கள் அனைவரையும் ஆட்கொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் விசாரணை செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டும். அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். 6 வருடங்களாக இந்த விடயம் தொடர்பில் நாம் பெரும் சிரமங்கள் எதிர்கொள்கின்ற போது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத அனைத்து அரசியல்வாதிகளும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த குப்பை மேட்டுக்கு அருகில் நாம் வசிப்பிடங்களை அமைக்கவில்லை. நாம் வசிக்கும் இடத்துக்கு குப்பைகளை கொண்டு வந்து கொட்டினார்கள். இங்கிருந்து நாம் வெளியாக வேண்டும் என்பது எமது போராட்டமாக அமையவில்லை. குப்பை மேட்டு இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதே எமது போராட்டமாக அமைந்தது.
இந்த கிராமத்தில் அமைச்சர்கள் உள்ளனர், வெளியே அமைச்சர்கள் உள்ளனர். தேர்தல் வாக்கு வங்கி அமைத்துக் கொள்வதற்காகவா இந்த பிரச்சனையில் தலையிடுகின்றார்கள்? அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்ற பின்னர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரேனும் இது குறித்து கேட்பதில்லை. எம்மை பார்க்க ஒருவரும் வருவதில்லை. தாம் பாராளுமன்றம் சென்றால் ஜனாதிபதியிடம் அல்லது பிரதமரிடம் பேசி 2 அல்லது 3 வாரங்களில் தீர்வுகளை பெற்றுத் தருவதாகவும் இது குறித்து அச்சமடைய வேண்டாம் என கூறி வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றனர். இறுதியில் நாம் ஏமாற்றமே அடைந்துள்ளோம். சம்பவ இடத்துக்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க சென்றிருந்தார். இவை அனைத்தும் தற்போது நடந்து முடிந்துவிட்டன. அதிகமான குறைபாடுகள் இருக்கின்றன. இது குறித்து சத்தமிட்டு பலனில்லை. இவ்விடத்திலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டியுள்ளோம். நீங்கள் எமக்கு உதவி செய்யுங்கள். அதன் பின்னர் நிலையான ஒரு தீர்வுக்கு செல்ல வேண்டும். Ya,